Hello, ladies and gentlemen. In this video, we discuss about actually full and full scalping and day trading கான வீடியோ தான் அது வந்து ஓகேங்களா. ஸோ யாராச்சும் ஸ்விங் ட்ரேடர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு போட்ட வீடியோ தான். ஸோ பாருங்கள், அங்கே வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 பேர்ஸோட அனாலிசிஸ் இருக்கும் ஓகேங்களா. நிறைய பேர் என்ட்ரி வந்தது, நீ ஃபில் டிபி அடிச்சது, ஸோ 1:7 கேப்சர் பண்ணிடும், 7.6 கேப்சர் பண்ணியிருக்கோம். இதுலனா ஏயுடி ஜேபிஒயில் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ அது அப்புறம் நிறைய ட்ரேட் செட்டப் இப்போ லைவ்லேயே வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு 1 hour 2 hourக்குள்ளே அந்த ட்ரேட் செட்டப்பை எக்ஸிக்யூஷன் ஆகும். வேணுன்னா அதை செக் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கேட்டு அந்த செட்டப் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதான் இப்போது ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் ஃபுல்லாகவே பார்க்கலாம், எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லிக்கு ஓகேங்களா. ஸோ இதான் இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிள், போன வாரம் நம்ம வீக்கெண்ட் அனாலிசிஸில் போட்டதுக்கும் இப்போ லைவ் மார்க்கெட் இருக்கிறதுக்கும் நார்மல் டெக்னிக்கல் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது நம்ம வீடியோஸ் மேக் பண்ணுறோம்ல, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நார்மல் டெக்னிக்கல் தான். என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி என்ன, கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லலை ஓகேங்களா. நார்மல் டெக்னிக்கலோட பர்ஸ்பெக்டிவில் தான் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஓகேங்களா. ஸோ அது வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் டிட்டர்மின் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே இங்கே தான் வரப்போகும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. லைவ் மார்க்கெட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போது நம்ம கோல்டு ஓகேங்களா. ஸோ கோல்டில் போன வாரம் வீக்கெண்ட் அனாலிசிஸ் போட்டுருந்துருப்போம். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா 10 இருக்குது, டிமாண்ட் ஜோன் இருக்குது, ஸோ எல்லாத்துலேயும் இருக்குது. கரெக்டாக ட்ரேட் செட்டை பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ கரெக்டாக என்ன அப்புறம் ட்ரெண்டை நீங்கள் வந்து கரெக்டாக மார்க்கெட் காலைல ஒரு 4 காலுக்கு ப்ரோக் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரோக் பண்ண உடனே நம்ம ஸ்கேல்பர்னாலும் சரி, ஸ்கேல்பிங் உங்களுக்கு டிபி அடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அந்த ரேஞ்சில் ஸ்கேல்பிங்கு உடனே உங்களுக்கு டிபி அடிச்சிருவோம். பட் ஆனால் ஸ்விங் ட்ரேடரை பொறுத்தளவு சாரி இன்ட்ராடே பீப்புள், இந்த ரேஞ்சில் இன்ட்ராடே பீப்புளை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் தான் அடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா கரெக்டாக இங்கே பாடி க்ளோஸ் ஆயிருக்கு. பாடி க்ளோஸ் ஆனவொடனே அந்த ஸ்விங்கில் என்ட்ரி இல்லைனா ஃபிபனாக்கியில் போட்டு 61 கூட என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஃபிபனாக்கியில் 61 என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஸ்விங்களோட எஸ்எல். ஸோ டிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ஸ்விங் ஹையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஸ்விங் ஹையில் ஃபஸ்ட் டிபி செகண்ட் டிபின்னு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1:4 அந்த ரேஞ்ச் வரையும் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க ஓவராலாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஈவன் தான் அடிச்சிருவோம் டெஃபினெட்லி, இல்லை எஸ்எல் அடிச்சிருக்கோம் அவங்களோட இதை பொறுத்தளவு. அதே இந்த லோ சப்போர்ட் ஜோன் ப்ரோக் ஆச்சுன்னு சொல்லி செல் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுவுமே எஸ்எல் அடிச்சிருக்கோம். ஸ்கேல்பருக்கும் எஸ்எல் அடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த லோலையும் இல்லை டக்குன்னு சூப்பர் ஸ்கேல்ப் பண்ணுறவங்க உடனே ட்ரேட் எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு உடனே டிபி கிடச்சிருக்கோம் ஸ்கேல்பர்ஸ்க்கு. அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2-3 கேண்டில் மட்டும் டக்குன்னு கீழே போயிருந்திருக்கோம். ஸோ அதில் ட்ரேட் செட்டை பார்த்துருந்துருப்பான், முடிச்சிருந்தா பார்த்து எடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம லைவில் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. முடிஞ்சது தான். ஸோ பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக் ஆயிருக்கு, மறுபடியும் நம்மளோட டே ட்ரேடிங்க்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். டே ட்ரேடரை பொறுத்தளவு நான் இன்னொரு விஷயம் கைஸ் என்ன அப்படின்னா டெய்லியுமே ஈவினிங் வீடியோ போடுறேன் ஸ்கேல்பிங் டே ட்ரேடிங்க்கு. அதே மாதிரி மார்னிங் வீடியோ போடவா, மார்னிங் வீடியோ போட்டோம் அப்படின்னா எந்த டயத்துக்கு போடலான்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸ்கேல்பிங்க்கு டே ட்ரேடிங் இந்த வீடியோவை ரொம்ப டைம் எடுத்துக்க 10 minutesக்குள்ளே தான் நான் வீடியோ முடிச்சிடுறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் 50 minutes ஆகலாம், போக 10 minutesக்குள்ள தான் ஓகேங்களா. ஸோ நான் இப்போதைக்கு கூட வேகமாக முடிஞ்சளவுக்கு பார்க்குறேன். நம்ம டெய்லியும் கிடச்சதை மட்டும் சும்மா லைட்டாக இந்த மாதிரி எஸ்எல்டிபி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது லைவ் மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் அந்த ஸ்விங் ஹை போயிருங்க. ஸ்விங் லோவை பொறுத்தளவு இங்கே ப்ராப்பராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சு. இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் செல்லுக்கான செட்டப்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதான் இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் பார்த்துக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இது மட்டுமே வச்சு பார்க்கலாம். அது நான் க்ளீனாக சொல்கிறேன். இந்த மாதிரி வால்டிலிட்டி இருக்கக்கூடிய பேர்ஸ்லாம் கொஞ்சம் முன்னப்பின இருக்கும். ஆனால் ட்ரெண்டிங் இப்போது இந்த மாதிரி கரன்சி பேர்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரெண்ட் இருக்குது, டவுன் ட்ரெண்டு, சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த ஜோனில் பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ பிரேக் பண்ண உடனே நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடராக இருந்தாலும் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. 61 என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சா கூட என்ட்ரி எடுத்துக்கலாம் ஃபிபனாக்கி போட்டுட்டு ஓகேங்களா. பிரேக் அவுட் ட்ரேடரும் என்ட்ரி எடுத்துருக்கலாம், ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் என்ட்ரி எடுத்து ஃபுல் டிபி கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், 1:2 1:3 ஆனால் அவ்வளோதான், 1:2 or 3 அந்த ரேஞ்சே போதுமான அளவு தான் ஓகேங்களா நார்மல் டெக்னிக்கில் பொறுத்தளவு. இப்போது ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கிளியர்லி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது, அண்ட் சப்போர்ட் வில் பிகம் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது இருக்குது, இதை ப்ரோக் பண்ண உடனே டக்குன்னு சூப்பர் ஸ்கேல்ப் பண்ணுறவங்க என்ட்ரி எடுக்கலாம். பட் ஆனால் டே ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு நம்மளோட யூஎஸ்டி கேர்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங்கில் வந்துருங்க, இந்த ஸ்விங் ஹை ட்ரை பண்ணலாம். எதனால் அந்த ஹை ட்ரை பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் லைன் இங்கே வந்துருக்கு, ஃபஸ்ட்டு ப்ரோக் ஆகி ஃபேக் அவுட் நடந்துட்டு கீழே வந்திருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரோக் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோ கரெக்டாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் நான் இதை கூட போட்டுறேன், உள்ளே டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு வந்து
ப்ரோக் ஆகி சப்போர்ட்டும் இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சப்போர்ட் இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரோக் ஆகி இந்த சப்போர்ட்டில் ரீட்ரேஸ்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 61ல் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கும் நீங்கள் வந்து என்ட்ரி செட்டை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போது யூஎஸ்டி ஜேபிஒய் அதே மாதிரி தான். காலையில் நேரம் அப்படின்னா காலையில் எப்படியும் விடிய காலையில் யாரும் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டான். ஓகேங்களா? ஒரு 5-6 மணிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கப்போ ஒரு 4:30 இங்கே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரெண்டு முன்ன பின்ன கீழே வந்திருக்கு. அதனால் இந்த ட்ரேட் நம்ம காலைல ஒரு 5-6 மணிக்கு பார்த்துருக்க முடியாது. ஸோ அப்படி பார்த்துனாலும் நீங்கள் சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, அந்த ஸ்விங் ஹையில் எஸ்எல் வச்சுருப்பீங்க. அது மட்டும் உங்கள் எஸ்எல் மட்டும் அடிச்சுட்டு டிவி போயிருந்திருக்கும். பார்த்தாலே தெரியுது உங்கள் எஸ்எல் வச்சு டிவி போயிருந்திருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஸ்விங் ஹை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்விங் லோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மேஜர் தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த பக்கம் ப்ரோக்கர்ன்றதை பார்த்துட்டு ட்ரேட் செட்டை பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி டவுன் ட்ரெண்ட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு. ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆனது கரெக்டாக ட்ரெண்ட் லைன் வந்து ரீட்ரேஸ்ட் இங்கே பிரேக் அவுட் கரெக்டாக கொடுத்துருச்சு. ரீட்ரேஸ்ட் அங்காராலும் என்ட்ரி செட்டை பார்க்கலாம். இல்லை ஓவராலாக மேஜராக சப்போர்ட் இருக்குது. இங்கே நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ரேஞ்சஸ் தான். ஓகேங்களா? நல்லா ரிஜெக்ஷன் கொடுக்கக்கூடியது தான். இந்த ரேஞ்சில் என்ட்ரி செட்டப்லாம் பார்க்குறது நல்லது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பர் அண்ட் டே ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே சேம் தான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிடிசி ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். ஸோ ட்ரெண்ட் இருக்குது, ப்ரோக் ஆகி இந்த எஃப்இஜி இருக்குது, அங்கே டேப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி டேப் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. இப்போது பிடிசியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ரெட்டு வைக்கட்டும், ஒரு கேண்டில் ரெட் கலர் பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் ஹையை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் லோ பொறுத்தளவு இந்த ஸ்விங் லோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்கேல்பர்னாலும் சரி, டே ட்ரேடர்னாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இதான் இப்போது ஸ்கேல்ப். ஆனால் இன்ட்ராடேக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இது ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டில் அதாவது ஃபிபனாக்கி போட்டுட்டு ஃபிபனாக்கியில் 61% நீங்கள் என்ட்ரி செட்டை பார்க்கறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இது தென் வேறு பேர் பார்க்கலாம். வேறு ஜிபிபி ஏயுடியை பொறுத்தளவு நல்ல சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து இங்கே ட்ரெண்ட் லைன் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நம்ம லேட்டாக தான் ட்ரேட் பண்ண வந்திருப்போம். ஸோ சப்போர்ட் நல்லா பிரேக் ஆகிடுச்சு. இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் ப்ராஃபிட்டபிள் இருந்திருப்பாங்க. ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் வந்து ப்ராஃபிட்டபிள் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா என்ட்ரி எடுத்துருக்க முடியாது இந்த ரேஞ்சில். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஸ்விங் லோவில் ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்பைக் வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்பைக்கு காரணமே என்ன அப்படின்னா இப்போ லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்பைக் இருக்குல்ல, இந்த ஸ்பைக்கு. ஸோ அந்த ஸ்பைக்கு காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள் தான். ப்ரீவியஸாக அந்த ரெசிஸ்டன்ஸாக இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையர் லோ போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் வந்து என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் அதில் தான் உடனே ஒரு ஸ்பைக் வந்து டக்குன்னு மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் செட்டப்ஸ் வந்து இந்த பேர்ஸில் இவ்வளோ தான். இப்போதைக்கு அந்த ஸ்விங் ஹை ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த ஸ்விங் லோ சப்போர்ட்டாகவும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்கேல்பர்னாலும் ஓகே, டே ட்ரேடர்னாலும் ஓகே பார்க்கலாம். இது ஏன்னா ஸ்கேல்பர் முந்திலாம் கொஞ்சம் ஸ்கேல்பிங் வந்து ஊடலை என்ட்ரி செட்டப் பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து ஏன் ரெண்டுத்துக்குமே ஒரே செட்டப் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் அது வந்து ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னா ஒரு பெரிய மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலாம். உள்ளே போனீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் நிறையாவே நடக்கும். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செல்லுக்கான செட்டப் பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் பைக்கான செட்டப் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம சில்லரை பொறுத்தளவு ஸ்விங் ட்ரேடருக்கு ஓவரால் அப் ட்ரெண்டில் இருக்குது. பெரிய ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸ்விங் ட்ரேடர் பாருங்கள், நம்மளோட ஸ்விங்குன்னே வந்துட்டுருக்கு. ஸோ சாரி ஃபார் தட். நம்மளோட இன்ட்ராடே பிளேயர். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்விங் ரெட் கலர் பாடி க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் ஹைட்டில் வச்சுட்டு 61 என்ட்ரி 100 எஸ்எல் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்கேல்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே சப்போர்ட். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போது சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது அதை பிரேக் பண்ணக்கப்புறம் செல்லுக்கான செட்டப் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீட்டைல் நம்மளோட இன்ட்ராடே பிளேயரும் பார்க்கலாம். பட் ஆனால் ஆர்ஆர் கொஞ்சம் முன்ன பின்ன டக்குன்னு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹீரோ ஜேபிஒய் அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு கீழேருந்து சப்போர்ட் பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இதில் நம்ம என்ட்ரி செட்டப் எடுத்து ஃபுல் ப்ராஃபிட் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது லைவ் மார்க்கெட்டில் இந்த சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பர் அண்ட் டே ட்ரேடர் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது இல்லைனா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும்னு நினைக்கிறவங்க இது. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா? ஸோ இந்த ரிவர்ஸ் ஆகிற காரணம் வந்து ப்ரைஸ் வந்து டேரெக்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 61 என்ட்ரி நல்லா பாருங்கள் தெரியும். 61 என்ட்ரி 100 எஸ்எல் ஸ்விங் லோ டு அந்த ஸ்விங் ஹை ஃபிப்பு 61 என்ட்ரி 100 எஸ்எல் மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. இவ்வளோ தான். நார்மல் டெக்னிக்கல் வச்சு யூஸ் பண்ண முடியும், நல்லாவே முடியும். ஆனால் கரன்சி பேரில் கொஞ்சம் ட்ரெண்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போனால் தான் முடியும்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓவராலாக இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு. ஓகேங்களா. இப்போ வந்து சப்போர்ட் ஜோன் வந்து இது நல்லா மேஜராக இங்கே கூட வந்துருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் ஜோன் இந்த ஸ்கேல்பிங் இந்த ஸ்விங் லோ பாடி க்ளோஸ் பண்ண ட்ரேட் பண்ணலாம் ஸ்கேல்பர்ஸ்க்கு. பட் ஆனால் இன்ட்ராடே அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ வந்து வந்துருங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம NZDJPY வந்து நல்லாவே ஒரு செட்டப் காலில் வந்துருந்துச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்விங் ஹை ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த ஸ்விங் லோ வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆட் பண்ணிகிட்ருக்கு. இதை பிரேக் பண்ணக்கப்புறம் செட்டப்ஸ் இந்த செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ யூரோ USD நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நீட்டாக போகுதா. ஸோ இந்த மாதிரி நீட்டாக போகும் ஒரு சில நேரம் நார்மல் டெக்னிக்கல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸில் இப்போ சப்போர்ட் எடுக்க வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். அதை ப்ரோக் பண்ண அப்புறம் செட்டப்ஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு பைக்கான செட்டப் இந்த ஸ்விங் ஹைக் மேலே கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அங்கே வரும்போதில் இப்போ நம்ம ஏயுடி கேடை பொறுத்தளவு இதுவுமே நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்து தான் என்ட்ரி இருந்திருப்பீங்க. இப்போது சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்விங் ஹை கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஸ்விங் ஹை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது உடனே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரேட்ஸை. ஏன்னா இங்கே ப்ரீவியஸாகவே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் போகும்போதில் செட்டப் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதான். தென் அதுக்கப்புறம் நம்ம GBBNZD இதுவுமே செம்ம பிரேக் அவுட் அண்ட் ரீட்ரேஸ் ட்ரேடர்ஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போது அதே தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்கிது மார்க்கெட் வந்து. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதே சப்போர்ட்டை பொறுத்தவரை இந்த ஸ்விங்கில் வந்துருங்க. ஊடலை கொஞ்சம் ட்ரை பண்ணலான்றவங்க இந்த ஸ்விங்கில் வந்துருங்க. ஓகேங்களா. ஸோ நாளிலேருந்து ஏன் எதுக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. நாளிலேருந்து நம்ம ஏன் எதுக்கு அப்படின்றதுன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் டைம் ஏன்னா நிறைய பேர் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 20 நிமிஷம் 40 நிமிஷம் நம்ம டீட்டெயிலாக பேசி போடுறோம். அது வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது ப்ரோ. கொஞ்சம் வேகமாக போட்டே நல்லாயிருக்கும் அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் வேகமாக போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ நாளிலேருந்து டீட்டெயிலாக இது ஏன் இந்த இடத்துல செட்டப் பார்க்குறோம் ஏன் பார்க்கலன்றதை பார்க்கலாம். இப்போது UKGB பொறுத்தளவு UK 100 பொறுத்தளவு கரெக்டாக ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு பிரேக் ஆகி ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு நல்லா மேலே போயிருக்கு. இப்போதைக்கு சப்போர்ட் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தளவு இப்போதைக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த ஜோன்றது ரொம்ப க்ரூசியலான ஜோன். இந்த ஜோனில் ப்ரோக் பண்ணக்கப்புறம் செட்டப் பார்க்கலாம். இல்லை லோ ப்ரோக் பண்ணப்பறம் செட்டப் பார்க்கலாம். நல்லா வால்யூம் கொஞ்சம் கொண்டு இருக்குது. அதனால் அது பார்த்துக்கலாம். இப்போது S&P 500 வந்து லோ பிரேக் ஆகிருக்கு. சப்போர்ட்டையும் பிரேக் ஆகிருக்கு. ரீட்ரேஸ்ட் வந்த உடனே செட்டப்ஸ் பார்க்கலாம். அதாவது 61% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா எஸ்எல்லும் கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட்டபுளும் நிறையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எல்லோரும் எடுக்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதான் USD நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. GBBUSD பொறுத்தளவு பார்த்தோன்னா இந்த ஸ்விங் ஹை ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் எங்கே வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே சப்போர்ட்டாக மாறி இருக்குது. திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அதனால் அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் நிறைய பேருக்கு. என்ன ப்ரோ பண்ணுறீங்க ப்ரீவியஸாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் எல்லா வீடியோஸ்லையும் கரண்ட் மார்க்கெட்டில் தான் இருந்திருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸாக உள்ள ஜோன்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டு தான் டவுன் ட்ரெண்டு தான். இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்துகிட்டு இருக்குது. 100% டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் இருக்குது. ப்ரோக் ஆகி ரீட்ரேஸ்டாக இருக்குது. இங்கேருந்து நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. தேவையான வால்யூம் தேவையான லிக்விடிட்டி எல்லாத்தையும் இந்த ஒரு கேண்டில் கலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் NAS 100. ஓகேங்களா. ஸோ NAS 100 பொறுத்தளவு இப்போதைக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் நின்றுக்கிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் அந்த ஜோன் நம்ம ப்ரோக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்விங் லோ ஓகேங்களா. செல்லுக்கான செட்டப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது ஸ்விங் லோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கறன்றது நல்ல விஷயம். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போது US30 நல்லா பிரேக் அவுட் தான். நல்லா காலைல பிரேக் ஆகி அப்படியே கீழே வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. US30 பொறுத்தளவு இப்போது லைவ் மார்க்கெட்டில் இந்த ஸ்விங் லோ வந்துருங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை வந்துடுங்க. ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த மாதிரி பேர்ஸில் US30 இந்த மாதிரி பேர்ஸில் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் இண்டெக்ஸஸ்லாம் பேர்ஸ்ன்னு சொல்கிறேன். இண்டெக்ஸ் US30 UK 100 ஸோ இந்த மாதிரி NAS 100 இதில்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ரிப்பீட்டடாக நடக்கும் பார்த்துருக்கீங்களா. அந்த ரிப்பீட்டடாக நடக்கிறத வச்சு கொஞ்சம் ட்ரேட் செட்டப் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரேஞ்சிலலாம். அதுக்கப்புறம் USD/JPY பொறுத்தளவு பார்த்தோம்னா நல்லா இப்போதைக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்த ஜோனை இப்போது பிரேக் ஆகி மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போது இந்த ஸ்விங் லோ அந்த ஸ்விங் ஹை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸ்விங் ஹையை பொறுத்தளவு பார்த்தோன்னா கரெக்டாக இந்த ஸ்விங் ஹை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ GBBCHF நல்ல ஒரு ட்ரெண்டு. ஓகேங்களா. நம்ம ட்ரேட் செட்டை பார்த்துருந்தேன்னா என்ட்ரி கிடச்சிருக்கோம். இப்போதைக்கு கரெக்டாக நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ப்ரீவியஸாக பாருங்கள் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோன் நல்ல வேலிடான ஜோன் தான்.
அதே ஹையை பொறுத்தளவு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்விங்கை இந்த ஸ்விங்கில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதான் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே. இப்போது இதை பார்த்தது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தது தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரேட் செட்டப் பாருங்கள். இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸில் எதுவும் கால்ஸ் கிடையாது. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.